பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஆமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்புகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் இணைந்திருக்கோம். சாரி பாஸ்டர், சரியான தடங்களாயிருந்தது. தடைகளை உடைத்தவர் கர்த்தர், மன்னிக்க வேண்டும். இணைப்பில் சிறிய ஒரு தடை வந்திருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் திரும்பவும் மறுபடியும் இணைய வைத்திருக்கிறார். கர்த்தர் நான் ஒன்று மயப்படுவதாக. வார்த்தையின் வெளிச்சத்தின் போது உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கிறோம். எடுத்து வாருங்கள் பாஸ்டர். ஆமென். நாங்கள் எழுப்புதலை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் இந்த கடைசி காலத்துல அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த 5 கண்டங்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிற தமிழ் மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இது ஒரு கடைசி காலம் என்பதை அவர்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள இந்த கடைசி கால நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த காலத்தில உண்மை அதிகமாக தேட உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இந்த காலத்தில் அதிகமாக ஊற்றிக் கொண்டிருக்கிற கிருபைக்காக இன்னும் அதிகமான அபிஷேகத்தை பெற்று எழுந்து பிரகாசிக்க ஒரு எழுப்புதலை காண இந்த கண்டங்களும் ஒரே நேரத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை காண சத்துருக்களை கட்டி ஜபிக்க வல்லமை உம்முடைய வல்லமையை வேண்டியிருக்கிறோம். 5 கண்டங்களில் உள்ள தமிழ் மக்களும் விசேடமாக ஒரு எழுப்புதலில் பங்கு கொள்ள எப்படி யூத மக்களை நீ பயன்படுத்துகிறீர், அதே போல 5 கண்டங்களிலே பரவி இருக்கிற தமிழ் மக்களை பயன்படுத்தும்படியாக ஒருவரையும் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை படுத்து நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் 2 குரோனிக்கர் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில பார்க்கும் பொழுது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். முதலாவதாக நாங்கள் அந்த தேசத்திலே இருக்கிற ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை, மெய்யான தேவனுடைய முகத்தை தேடி நாங்கள் திருந்தி கொள்ள வேண்டும். நாங்கள் திரும்பி ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு நாங்கள் வாழுகிற அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பார். பாருங்கள், சேமம் வரும் பொழுது இயேசுவை அறிகிற அறிவு அந்த தேசத்துக்கு வரும் பொழுது அந்த தேசம் இயேசு நற்குணசாலிகளாக மாறும். ஒரு ஞான புத்தி அறிவு இயேசுதான் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நாமம் என்பதை நான் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள முடியும். அவர்கள் இந்த கடைசி காலத்தில சத்துருடைய கிரிகைகளும் அதிகமாக நடக்கிறது. இன்றைக்கு நைஜீரியா தேசத்துல கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுகிறார்கள். இப்படி பல தேசங்களில தேவனுக்கு விரோதமாக ஒன்றான மெய்த்தேவனை ஃபாலோ பண்ணுகிற கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பொல்லாத ஆவிகள் செயற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. பல தேசங்களில பாருங்கள், இந்த மெய்யான தேவனைத்தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த ஒன்றான மெய்த்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். அந்த தேவன் தான் தேவாதி தேவனாக, கர்த்தாதி கர்த்தராக, இந்த உலகத்தை படைத்த தேவனாக, மனிதனாக இயேசுவாக இந்த உலகத்துல வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்து எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்து பரிசுத்த ஆவியானவரோடு உதவியோடு நாங்கள் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று தேவன் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார். நாங்கள் அவர் சொல்லிவிட்டு போன இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு இந்த சுவிசேஷம் பிரசங்கிப்பது காணாததாக இருக்கிறது. அவருடைய ஊழியத்திற்கு வேலைக்காரர்கள் குறைவாக இருக்கிறார்கள். பாருங்கள், அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுடைய வருகை பிந்தி கொண்டு போகிறது. தாமதிக்கிறார்,
ஆஹ் 2 பேர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லப்படுகிறது, தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி இயேசு வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மறந்திருக்க வேண்டும் என்று எண்ணி நீண்ட பொறுமையோடு காத்திருக்கிறார். அந்த இந்து மகன் ரட்சிக்கப்பட வேண்டும், முஸ்லிம் மகன் ரட்சிக்கப்பட வேண்டும், புத்திஸ்ட் மகன் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த ஊரினை சேர்க்கை பாவத்தில் இருக்கிற மகன் ரட்சிக்கப்பட வேண்டும். கடவுளே இல்லை என்று நாஸ்திகமாக மத்திய கட்டவனாக வாழுகிற அந்த மகன் ரட்சிக்கப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. பல பிசாசு மனிதர்களை கூடாக அந்த மெய்யான தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுற மனிதர்களுக்கு எதிராகத்தான் பிசாசு செயற்படுகிறவனாக இருக்கிறான். பாருங்கள், இன்றைக்கு இந்த இஸ்லாமிய ரேடிக்கல்ஸ் கொள்ளாத மனிதர்கள் கிறிஸ்தவர்களைத்தான் கொள்ளுகிறார்கள். அதே போலதான் இந்த விக்கிர ஆராதனை செய்கிற சில தேசங்களில் இருக்கிற விக்கிர ஆராதனை செய்கிற ரேசிஸ்ட் கூட கிறிஸ்தவர்களைத்தான் அவர்கள் மெயினாக கொள்ளுகிறார்கள். இப்படியாக பல தேசங்களில இயேசுவை பிரசங்கிக்கும் பொழுது அங்கு கொலைகள் செய்வதை இந்த காலத்தில் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கிறது. இதற்காகத்தான் தேவன் கிறிஸ்டியன் பிரசிடென்ட் யுஎஸ்ல எழுப்பி இருக்கிறார். கிறிஸ்தவர்களுக்காக பேசக்கூடிய ஒரு மகனை கிறிஸ்தவர்கள் கொல்லுவது தவறு. எங்களுடைய வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, தேவனுடைய 10 கட்டளைகளில கொலை செய்யாதிருப்பாயாக என்ற ஒரு கட்டளை இருக்கிறது. பாருங்கள், ஆனால் இன்றைக்கு மதங்களில உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களை கொல்லும்படியாக அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். மாம்சத்தில் அவர்கள் செயல்படுகிறார்கள். நீங்கள் இந்த ஒன்றான மெய்த்தவனை உள்ளான மனிதனில்தான் அவரோடு இணைய முடியும், அவரை அறிந்து கொள்ள முடியும். எங்களுக்கு 2 மனிதர்கள் வாழுகிறார்கள். வெளிப்புறமாக சரீர பிரகாரமான மனிதன், உள்ளான மனிதன், ஆவியும் ஆத்துமாவும் இணைந்து செயற்படுகிற மனிதன். அந்த ஆத்துமா தேவனுடைய வார்த்தையை பெற்று ஆவியோடு தான் இணைந்து செயற்படும். பரிசுத்த ஆவியோடு. நாங்கள் யோவான் 15ஆம் அதிகாரத்துல, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், இன்னும் நிலைத்திருங்கள், அப்பொழுது கனி கொடுப்பீர்கள். நாங்கள் பரிசுத்த ஆவியில நிலைத்திருக்கும் பொழுது நாங்கள் மற்றவர்களுக்கு இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக, நன்மையான காரியங்களை மற்றவர்களுக்கு செய்கிறவர்களாக நாங்கள் வாழ முடியும். நாங்கள் சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இப்படியாக ஜெபிக்கும்படி எங்களுக்கு கற்றுத்தருகிறார். சங்கீதம் 85:6 உமது ஜனங்கள் உம்முள் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திருப்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். இப்படியாக நாங்கள் ஜெபித்துக் கொள்ள வேண்டும். உம்முடைய கிருபையை, இரக்கத்தை இன்னைக்கு மதத்தில வாழுகிற மக்களுக்கு, இப்படி பாவத்தில வாழுகிற மக்களுக்கு, சரீர பிரகாரமான வழியில வாழுகிற மக்களுக்கு அவருடைய இருதயத்தை தசியான இதயமாக உம்மை போன்ற பரிசுத்த ஆவியை கொடுத்து, நலமான ஆவியை கொடுத்து, கடின இருதயத்தை எடுத்து போடுவார்கள். கடின இருதயத்தோடு நீங்கள் வாழ்ந்தீர்களாக இருந்தால் ஒரு தேவனுக்கு பிரியமாக நடக்க முடியாது. இந்த கடின இதயம் உள்ள மக்கள், அதிகாரிகள் பிசாசுக்கு கீழே தான் அவர்கள், பிசாசனுடைய ஆவியை பிடித்தவர்களாகத்தான் அவர்கள் செயல்படுவார்கள். அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில ஒரு நாள் அவர் பாருங்கள், அவர் நீதி செய்கிறதவனாக இருக்கிறார். பார்வோனை பார்க்கும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி பாருங்கள், அவர்கள் விடுதலை பெற்று செல்லும் பொழுது கூட அவர்களை தொடர்ந்து சென்று அவர்களை எப்படியாவது தொடர்ந்து அடிமைப்படுத்த வேண்டும் என்ற இதோடு அவரை துரத்தி வந்தார்கள். தேவன் ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுப்பார் மனம் திரும்புவதற்கு.
எல்லாருக்கும், துன்மார்க்கத்தில வாழுகிறவர்களுக்கு, பாவத்தில வாழுகிறவர்களுக்கு, சாபத்தில வாழுகிறவர்கள், உங்கள் எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் தருவார். ஒரு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த பிசாசின் வழியில, பாவத்தின் வழியில தீமையான காரியங்களை செய்து வாழ்ந்தால், உங்களோட மனச்சாட்சிக்கு விரோதமாக செயற்பட்டு வாழ்ந்தால் ஒரு நாள் அவர் நீதி செய்வார். அப்படியாக அந்த பார்வோரின் சேனைகள், ரதங்கள் எல்லாம் அந்த செங்கடலில் மூழ்கி போனது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சகரியார் 4:6 சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாமாகும். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இந்த உலகத்தை ஜெயிப்பதற்காக அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக அவர் தான் மெய்யான தேவன் என்று வேதாகமத்தில எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார். பாருங்கள், யோவான் 11:3 ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவளாகிய இயேசு கிறிஸ்து அழைத்து கொள்வதே நித்திய ஜீவன். எரேமியா 10:11 சொல்லப்படுகிற கர்த்தரே மெய்யான தெய்வம், நீ ராஜா, நித்திய ராஜா. பாருங்கள், நாங்கள் அவரோடு கூட நிச்சயமாக வாழுகிற வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. அடுத்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, இந்த மதங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். உங்களுடைய தேவன் தான் இந்த தேவர்களை, இன்றைக்கு மதங்களில் வாழுகிறவர்கள் தேவர்களின் வணக்கங்களை செய்கிறார்கள். பாருங்கள், அவர்களது சிலை வணக்கங்கள், அதற்கு கீழே அவர்கள் அந்த தகடுகளை வைத்து, சூரிய தகடுகள், இப்படியான பொல்லாத தகடுகளை செய்து, அந்த ஆவிகளிலே தகடுகளை வைத்து அந்த சிலைகளை கும்பிடும்படியாக அந்த தெளிந்த புத்தி இல்லாத மதங்களில வாழுகிற மக்கள், அடிமைத்தனத்தில வாழுகிற மக்கள் இப்படியாக அந்த தெய்வங்களை வணங்கி அவர்கள் நரகத்துக்கு இழுத்து செல்லப்படுகிறார்கள். இவர்கள் எல்லாரும் தேவனுடைய சாயலாக ரூபத்தின்படி படைக்கப்படுவார்கள். இப்படியாக பிசாசிடத்தில் மீண்டுமாக அடிமைப்பட்டு ஆதாம் பிசாசின் செயல் சொல்லை கேட்டு மரித்து போற மரணத்தை கொடுத்தது போல நாங்கள் எங்களுக்கு அந்த தெளிவை தந்திருக்கிறார். நன்மையை தெரிந்து கொள்ளுகிற, நன்மையை தீமையை இவங்களுக்கு முன்னால வைத்திருக்கிறார். நாங்கள் இயேசுவை அறிந்து நாங்கள் நன்மைகளை தெரிந்து கொள்ளுகிறோம், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளுகிறோம், வாழ்வை தெரிந்து கொள்ளுகிறோம். மறுபக்கத்தில பாருங்களுக்கு மதங்களில வாழுகிற மக்கள் பாவத்தை தெரிந்து கொள்கிறார்கள், சாபத்தை தெரிந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு அது இந்த உலகத்தில மனச்சாட்சி அற்றவர்களாக மாறிவிட்டார்கள். தேவன் ஒவ்வொருடைய இதயத்திலேயும் மனச்சாட்சி எழுதி வைத்திருக்கிறார். இந்த மனச்சாட்சியில அவர்கள் செய்வது தவறு என்று அவர்களுக்கே தெரியும். ஆனால் அதை திரும்ப அந்த தவறுகளை செய்யும் பொழுது அவர்களுடைய பார்வையில அந்த மனச்சாட்சி சூடுண்ட பொய்யருடைய மனச்சாட்சியாக மாறுகின்றது. இப்படியாக தவறை செய்து பிசாசினால் அடிமைப்பட்டு இப்படியாக நரகத்தை இழுத்து செல்லப்படுவதை கண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனிடத்தில் நீங்கள் வரும் பொழுது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். இயேசுதான் வழி, ஒரு வழி இல்லை. தெளிந்த புத்தி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னால் எல்லாம் ஒருவரும் இதுவும் பிதாவிடத்தில் அந்த பரலோகத்துக்கு போக முடியாது, அந்த வைகுந்தத்துக்கு போக முடியாது. தெளிவாக ஒன்வே ஸ்ட்ரீட், இடுக்கமான பாதை, இயேசுதான் பாதை, வேறு பாதை அல்ல. அந்த பாதையில எங்களை வழி நடத்துகிறார். அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் இப்படியாக இந்த விக்கிரகங்கள் பாவங்கள் கூடாக நரகத்துக்கு பிசாசுகளுக்கு செல்கிறார். இந்த ஆவிகள், இந்த பொல்லாத ஆவிகள், இந்த வானமண்டலத்தில் இருக்கிறது துரைத்தன ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், இப்படியாக பொல்லாத ஆவிகள் பற்றி நாங்கள் கட்டி ஜபிக்க வேண்டும். மாம்சத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, இந்த ஆவிகளோடு, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் எங்களுக்கு போராட்டம். இதற்காக தான்
நீங்கள் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தை தியானித்து தியானித்து உங்களுடைய மனதை மறுரூபமாக்கிக் கொள்ள வேண்டும். அவருடைய ஆவியை பெற்று அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தின்படி எங்களுடைய சரீரத்துலதான் பாவ சரீரம். இந்த சரீரம் பாவத்தை உடையதாக இருக்கிறது. இந்த பாவத்திலே இருந்து விடுதலை தருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, இப்படியான பாவ காரியங்களில் இருந்து அவர் எங்களுக்கு விடுதலை தருகிற தெய்வமாக இருக்கிறார். இயேசுடைய வரும் பொழுது அவர் எங்களுடைய தேவன் ஆவியாக இருக்கிறார். கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. பாவத்திலே இருந்து, சாபத்திலே இருந்து, நோய்களில் இருந்து விடுதலை தருகிற தெய்வம் தான் எங்களுடைய தேவன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரிகைகள் பொல்லாதவைகளாயிருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். தன் கிரிகைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரிகைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று ஒளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான். நாங்கள் சத்தியத்தின்படி வாழ வேண்டும். அதற்காகத்தான் யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறியாமல் நீங்க விடுதலை பெற்றுக் கொள்ள முடியாது. நாங்கள் கூட அறிவதற்கு முன்பாக உலக காரியங்களில் தான் வாழ்ந்து வந்தோம். ஆனால் அவர் எங்களை ஒளியை, நாங்கள் இந்த மெய்யான ஒளியாகிய இயேசுவை கண்டு கொண்டோம். அவருடைய பரிசுத்த ஆவியை நாங்கள் பெற்று இன்றைக்கு ஒளியின் பிள்ளைகளாக வாழுகின்றோம். இருடங்களுக்கு இருந்து அகன்று போய்விட்டது. இந்த இயேசு பிறந்த விழாவை பாருங்க, நாங்கள் ஒளியின் விழாவாக இருளில் உள்ள மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சத்தோடு காலம் இல்லாத ராஜ்யத்தோடு வாழுகிற வாழ்வை தேவன் எங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். எங்களுடைய தேவன் பாருங்கள், எசாயா 57ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல நித்திய வாசி, நித்தியமாக வாழுகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். இயேசுவும் அப்படித்தான். பரிசுத்த ஆவியானவர் நித்தியமாக வாழுகிறவர். எங்களுக்கு அந்த நித்திய வாழ்வை தருகிற தேவனாக இருக்கிறார். எசாயா 57ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகி மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் நான் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பணிந்தவர்கள் தாழ்மையான ஆவி உள்ளவர்களாக, பெருமை இல்லாதவர்களாக, நொறுங்குண்டு தேவனுக்கு பயப்படும் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அவர்கள் இயேசு தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். நாங்களும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர் எங்களை அவருடைய ராஜ்யத்துல சேர்க்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த கடைசி காலத்தில எங்களுக்கு அவரின் அபிஷேகத்தை தந்து இந்த காலத்தில எங்களை வாழ வைத்திருக்கிறது. இந்த காலத்தில் ஒரு எழுப்புதலில எங்களை கிரிகைகள் செய்யும்படியாக, பாருங்கள், துண்டு பிரசங்களை கொடுக்கும்படியாக இயேசுவை அறிவிக்கிறவர்களாக நாங்கள் வேலை செய்ய வேண்டும். இந்த ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். சில மனிதர்கள் சொல்லுவார்கள், நீ சுவிசேஷம் செய்யக்கூடாது என்று. நீங்கள் அபிஷேகம் பெற்ற எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இயேசுவை பற்றி எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். இதுதான் எழுப்புதலின் ஆரம்பமாக இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய அனுபவித்துக் கொண்டிருக்க கூடாது. அவர் நன்மை செய்கிறவர், அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர்,
உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர், இன்றைக்கு உயிரோட வைத்திருக்கிறது அவருடைய கிருபை. அவருக்கு பிரியமாக வாழும் பொழுது உங்களுக்கு நீண்ட ஆயுசை தருகிற தேவன். மற்றவர்கள் ரட்சிப்புகள் அந்த ஆத்மா ஆதாயம் செய்யும் பொழுது தேவன் பிரியமாக இருக்கிறார். அவருடைய சிலுவையில பாருங்கள், தாகம் தாகம் என்று சொல்லி அந்த ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு, அந்த உண்மையான இருதயபூர்வமான எண்ணத்தோடு ஆத்ம தாகம். நான் படைத்த அந்த மனிதன் அந்த பிசாசின் பிடியில போய் நரகத்துக்கு போகிறானே, அவன் அங்கு போகக்கூடாது என்பதற்காகத்தான் அவரது சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டான். அவன் மனம் திரும்பி அந்த பரலோக வாழ்வை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்காக அவரை நாங்கள் அறிவிக்கும்படியாக, இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாகத்தான் இந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் காட்டுதலையும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும். சிறைப்பட்டவர்கள் பிசாசு சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். சிறைப்பிடித்து அடிமைப்படுத்தி விடுவான். ஏதாவது ஒரு அடிமை பழக்கத்தில் உண்டாக, குடிப்பழக்கம், வைக்காத பழக்கம், வேசித்தன பழக்கம், இப்படியான பொறாமைகள், கொல்லைகள், உறுதிகள், களியாட்டுகள், இப்படியாக ஒரு சிறைப்படுத்துகிறவர் தான் பிசாசு. இந்த சிறைப்படுத்தின வாழ்வை அவர் விடுதலை தருகிறவர். எங்களுடைய ஆவியானவர் அதாக இருக்கிறார். கர்த்தரே விடுதலையானவர், கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. அப்ப அப்படியாக கட்டுப்பட்டு நீங்கள் கணவன் குடிப்பழக்கத்திலே இருந்தால் அந்த குடும்பம் சீரழிஞ்சி ஒரு வறுமை நிலைக்கு வருகிறது. தான் பிசாசு செய்கிறது. திருடுவது, கொல்லுவது, அழிப்பது. அவனை மனிதனாக வாழக்கூடாது, இவன் அழிந்து விட வேண்டும், இயேசுவிடத்துல போய் அவன் நன்மைகளை பெற்றுவிடக் கூடாது என்று தடுக்கிறவன் தான் பிசாசு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். பிசாசு அடிமை, ஏதாவது ஒரு அடிமை பழக்கத்தை கொண்டு வந்து குடும்பத்தை குலைப்பது, பாவத்தை செய்வது, ரக்ஸ் மூலமாக இப்படியான எத்தனையோ பொல்லாத ஆவிகள், துரத்தின ஆவிகள், பொல்லாத ஆவிகளின் கூட்டங்களோடு எங்களுக்கு போராட்ட முடியுது. இயேசுவின் பரிசுத்தாவினுடைய வல்லமையில தான் இதை நாங்கள் செய்ய முடியும். உங்களால எங்களுக்குள்ள வாசம் செய்கிற ஆவியானவர் இப்படியான மற்றவர்களுக்கு விடுதலையை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். கூறவர் கர்த்தருடைய அடிக்கிற வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரி கட்ட நாளை பாருங்கள், அவர் வந்து நீதியை சரி கட்ட போகிறார். தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறவர்களை அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கிறவராக இருக்கிறார். அவருக்கு பிரியமில்லாத தொடர்ந்து இந்த ஆவிகளின் பொல்லாத ஆவிகள், துளைத்த ஆவிகள், மதங்கள் என்ற ஆவிகள், மத வரியில் வாழ்கிற மக்கள் எல்லாருக்கும் ஒரு நாள் அவர் நீதி செய்வார். அந்த மதங்கள்ல இருக்கிற அந்த தேவர்கள் இருக்கிறார்கள், பாகால் வணக்கங்கள், அந்த தேவர்களை ஒரு நாள் தண்டிச்சு, அவர்களுக்கும் தண்டனை, அவர்களும் தண்டிச்சு நரகத்துக்கு அனுப்புற தேவனாக அவர் இருக்கிறார். ஆதலால தாங்கள் தேவாதி தேவனே, கத்தாதி கர்த்தரை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும். பாருங்கள், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை பாருங்கள். துக்கம் வரும் பொழுது இப்படியாக துக்கத்துல வாழுவார்கள். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதிக்கும் பொழுது அவருடைய வல்லமையை பவரைக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. பவரை, அவருடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். துதிக்கும் பொழுது துதி எடுத்தால் சத்தான் ஓடுவான், முறுமுறுக்க கூடாது. எங்களுக்கு நன்மை செய்கிற தேவனிடத்துல அவர் எனக்கு அது செய்யவில்லை, இது செய்யவில்லை என்று முறையிடக்கூடாது. நன்றியோடு என்னோடு வைத்திருக்கிறேன், என்னுடைய தேவைகளை சந்திருக்கிறேன், ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துகிறேன், இன்னும் அதிகமாக உமக்கு ஊழியம் செய்ய என்னோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய என்று நீங்கள் ஒப்பு கொடுத்து அவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது அவருக்குள்ள உயர்த்துகிறவராக இருக்கிறார். நித்திய வாழ்வை தருகிற தேவனாக இருக்கிறார்கள். பாடலை பாடி உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, இறுதி காலம் வந்தாச்சு,
இன்னமும் தாமதமே. உன்னை நினைத்தே சிலுவையிலே தாகம் தாகம் என்றார்த்துவதாகும். நீ நரகத்துக்கு போகக்கூடாது மகனே மகளே, மீண்டுமாக உன்னை படித்தது அவரிடத்துல வரும்படியாக இயேசு அழைக்கிறார். தாகம் தாகம் என்றார், உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். தூய ரத்தம் உனக்காக, தீய உன் வாழ்வு மாற, காயங்கள் உனக்காக, உன் நோயெல்லாம் தீர. இயேசு கிறிஸ்துவின் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும் ஆண்டவரே, உடைய சிலுவையை சிந்தி இறந்ததுனால என்னை கழுவி விடும். என்னுடைய நோய்களை உடைய சிலுவையின் தழும்புகளாக குணப்படுத்தும் கேட்கும் பொழுது அவர் எங்களை குணப்படுத்துகிறவராக இருக்கிறார். உனக்காக பரலோகத்தில் உறைவிடம் கட்டுகிறார், உன்னை தேடி வருகின்றார் என்று நீ ஆயத்தமா மகனே, என்று நீ ஆயத்தமா மகளே, என்று நீ ஆயத்தமா. என்ஜனமே மனதிரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, இறுதி காலம் வந்தாச்சே, இன்னமும் தாமதமே. நாம் ஆண்டவரே, இறுதி கால காரியங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாடுகளும் யுத்தத்திற்கு தயாராக கொண்டிருக்கிறது. ஆனால் நீர் இந்த மக்களை உங்களுடைய ராஜ்யத்துல சேர்க்கிற தகப்பனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த யுத்தங்கள் பாவங்கள் சாபங்கள் ஒன்றும் எங்களை மேற்கொள்ளாது. நீர் இயேசுவிடத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் அபிஷேகம் பெறாத ஒவ்வொருவர்களை பெற்ற ஒவ்வொருவர்களையும் அந்த அபிஷேகத்தின் அளவை கூட்டி கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். நம்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா? பொல்லாதவர்களாகி இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவளை கொடுக்கும் பொழுது நீர் இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த நேரத்தில் நம்முடைய அபிஷேகத்தை உள்ள ஒவ்வொரு மேலும் ஊற்றும்படியாக ஜபிக்கிறேன். எங்களுடைய உள்ளத்திலே இருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே இருந்து அந்த ஜீவ ஊற்று பாய்ந்து செல்லும்படியாக ஜபிக்கிறேன். ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் இந்த நேரத்துல நிரப்பும்படியாக ஜபிக்கிறேன். கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்தில் ஒவ்வொருவரை நிரப்பி பரலோக பிரஜைகளாக மாற்றும். பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர்களாலும் முத்திரை போடும் நித்திய வாசியும் பரலோக பிரஜைகளாக எங்களை மாற்றுகிறதற்காக நன்றி நன்றியோடு துதிக்கிறோம். இந்த உலகம் நமக்கு சொந்தமல்ல. உம்மோடு வாழுகிற வாழ்வு மறுமையில இம்மைக்கு பின்பு மறுமையில உம்மோடு நித்தியமாக வாழுகிற வாழ்வை இந்த கண்டத்தில் உள்ள ஒவ்வொரு தமிழ் மக்களும் வந்து அந்த உம்முடைய நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள நித்திய வாசியாக மாற எங்களுக்கு தந்த அந்த நித்தியத்தில் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியாவிற்காக நாங்கள் செலுத்துகிறோம். ஒவ்வொரு விழுத்துக் கொள்ளும் எழுப்புதல் காலத்தில ஒவ்வொரு தமிழ் மக்களையும் அறிந்து இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்துல வந்து சேர கிருபை செய்யும் துதிகர மகிமை ஒன்றான மெத்தவனாயும் மக்கள் செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமென்.